நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐ பெரியசாமி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிலளிக்கவும் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தற்பொழுது ரத்து செய்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி திபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனு குறித்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.